ஹாய் ஹலோ எவ்ரிவன் 23/7/2023 டிஎன்பிஎஸ்சி ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கொஷின். ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்குது. அதனோட ரேடியஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் சென்டிமீட்டர். அதை வந்து மெல்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாலிட் கோனாக மாற்றுறாங்க. அதனோட ரேடியஸும் சேம் ரேடியஸ். அப்போ அதனோட ரேடியஸும் எக்ஸ் தான். ஹைட் ஆஃப் அ கோன் என்னன்னு கேட்குறாங்க. 5 ஆப்ஷனில் ஆப்ஷன் சி 4x சென்டிமீட்டர் தான். எப்படின்னு பார்த்துடலாம். நம்ம ரெண்டுத்துக்குமே கன அளவு எப்படி இருக்கும், சமமாக தான் இருக்கும். ஸோ கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு கும்மின் கன அளவு. வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோன். ரேடியஸ் வந்து ரெண்டுத்துக்குமே என்ன, எக்ஸ் தான். ஓகேவா? இது நமக்கு 10th மேக்ஸ் புக்கில் இருக்குது இந்த கொஷின். ஸோ ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா, 4/3 பை ஆர் கியூப். கோனுக்கு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஆருக்கு பதில் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ரேடியஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா ரேடியஸ் வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இல்லையா? ஸோ இந்த பக்கம் இருக்க வேல்யூ அந்த பக்கம் வந்துச்சுன்னா தலைக்கீழாக வருது. 3 கேன்சல் பண்ணிடலாம். பையை அடிச்சிடலாம். ஆர் ஸ்கொயர் ஆர் கியூப் அடித்தா இங்கே ஒரே ஒரு ஆர் மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன, 4r. ஆர் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4x. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4x சென்டிமீட்டர். தேங்க்யூ.